ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி 22. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். யோகிநந்தன் ரிசப்ஷனை அடையும் போது உணர்ச்சிகள் அற்றவளாக எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் தூரிகை. அவன் அருகில் வந்ததும் எழுந்து கொண்டவள் அவனுக்கு முகம் கொடாமல் முன்னால் நடக்க அவள் கரத்தை எட்டி பிடித்த யோகி, ஏய் என்னாச்சு, முகமே சரியில்லையே என்றான். ஒரு அலட்சிய புன்னகையை உதிர்த்தவள், சில கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்னு நீங்க சொன்னது எவ்வளவு சரி. அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டவள் முன்னால் நடந்து அவன் பைக்கின் அருகில் வந்து நின்றாள். அவனுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் பின்னாலேயே வந்தவன் பைக்கில் ஏறி அமர்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவனை ஒட்டாமல் உரசாமல் ஏறி அமர்ந்தவளின் மனம் அழுதது. யோகிநந்தனும் நந்தினியும் காதலர்கள் என்றுதான் தூரிகை நினைத்தாள். ஆனால் கோடீஸ்வரரான நந்தகுமார் சாதாரண ஒரு இளைஞனான யோகியை தன் மருமகனாக்கிக் கொள்ள விரும்பாமல் காதலர்களுக்கு தடை போட்டிருக்க கூடும். அதனால் இருவரும் பிரிந்திருக்க கூடும். இப்படியெல்லாம் ஏதேதோ அவள் மனம் சிந்தித்து அழுது கொண்டே இருந்தது. அந்த பொண்ணு நந்தினி காதலிக்கிறவரு ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்? ஏன் என்ன காதலிச்சதா பொய் சொல்லணும்? ஆர்ப்பரிக்கும் மனதோடு வீடு வந்து சேர்ந்தவள் அவனுக்கு முன்னால் வீட்டிற்குள் வந்து அவள் அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாளிட்டாள். பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்த யோகி சாத்தப்பட்ட கதவை கண்டு திகைத்தான். இவளுக்கு என்னாச்சு? யோசனையோடு வந்து கதவை தட்டினான். பதில் இல்லை. தூரிகை கதவை தர. நான் தனியா இருக்க விரும்புறேன், பிளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க. காலநிலை அப்பப்ப மாறுற மாதிரி நீ அப்பப்ப உன்னுடைய மனசை மாத்திக்கிற. என்னதான் உன் பிரச்சனை? நீ வாயை திறந்து சொன்னாதான் எனக்கு புரியும். அவள் பதில் கூறவில்லை. நீ என்ன ரொம்ப வதைக்கிற தூரிகை. கதவு திறக்க போறியா இல்லையா? நான் தான் சொன்னேனே, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன். கோபத்தில் பற்களை கடித்தவன் கதவை எட்டி ஒரு உதை உதைத்தான். கதவு திறந்து கொண்டது. படுக்கையில் கிடக்கும் தூரிகையின் விழிகள் நிறைந்து வழிகிறது. திடீரென்று கதவு திறந்து கொள்ள திடுக்கிட்டு துள்ளி எழுந்தவள் சட்டென்று அவனுக்கு முதுகை காட்டி நின்று கண்ணீரை துடைத்தாள். அவள் அருகில் வந்தவன் அவள் கரத்தை பிடித்து இழுத்து தன் பக்கம் திருப்பினான். அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன ஆச்சு தூரிகை? நீ இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? அவன் கரத்தை தட்டி எறிந்தவள், நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்காக கதவை உடைச்சு திறந்து உள்ள வரீங்க. அவளை இழுத்து அணைத்தவன், ஓகே உன்னை நான் தனியா விட்டுடுறேன், ஆனா என்ன காரணம்னு சொல்லு பிளீஸ். நீங்க நடிக்கிறீங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரியல? உங்களுக்கு என் மேல உண்மையான அன்போ காதலோ பாசமோ எதுவும் இல்ல. எதை வச்சு நீ அப்படி ஒரு முடிவுக்கு வந்த? என்னுடைய எந்த வார்த்தைகளுக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கறது இல்ல. சார் நம்ம 2 பேரையும் விருந்துக்கு கூப்பிடும் போது போக முடியாதுன்னு சொன்னீங்க. போலான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்ல. ஆனா இப்போ அவருடைய பையன் சார்பா முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சு சாருடைய மனசுலயும் அவருடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய மனசுலயும் ஏறி உட்கார்ந்துட்டீங்க. நந்தினியின் மனதில் ஏறி அமர்ந்து விட்டீர்கள் என்று கூறதான் அவள் நாத்துடித்தது. நந்தினிக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்ற அவளது சந்தேகத்தை மறைத்துவிட்டு வேறு எதையோ கூறினாள். நான் நந்தகுமார் சாருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலன்னு வருத்தப்பட்ட, இப்ப வாழ்த்து சொன்னதுக்காக வருத்தப்படுற. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னால கூட தான் உங்களை புரிஞ்சுக்க முடியல. தூரிகை, உன்னுடைய உண்மையான கோபம் இது இல்ல, வேற ஏதோ இருக்கு. அது என்னன்னு நீ சொன்னா மட்டும்தான் எனக்கு புரியும். என்ன அது? அவள் பதில் கூறவில்லை. அவனது அணைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதிலேயே அவள் குறியாக இருக்க, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நானே உன்னை விட்டுடுறேன். அவளை விடுவித்தவன், சரி நீ தூங்கு. இப்ப உன்கிட்ட என்ன பேசினாலும் நீ பதில் சொல்ல போறதில்ல, காலையில் பேசிக்கலாம், குட் நைட். அவள் அதற்கும் பதில் கூறவில்லை. அவளது திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம் என்று புரியாது வேதனையோடுதான் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான் யோகி. இரவு முழுவதும் உறங்காத தூரிகை காலை 4 மணிக்கு பிறகுதான் விழிகளை மூடினாள். அவள் எழும்போதே 8:30 ஆகிவிட்டது. அறக்க பறக்க தயாராகி அலுவலகம் வந்து விட்டாள். இன்று யோகிதான் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டான். அலுவலகம் வந்து சேரும் வரை யோகியிடம் ஒரு வார்த்தை கூட அவள் பேசவில்லை. வழக்கமாக மதிய நேரம் யோகி தூரிகையின் அறைக்கு வந்து விடுவான். இருவரும் ஒன்றாக அமர்ந்துதான் உண்ணுவார்கள். இன்றும் ஊழியர்கள் தங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமே தூரிகையின் அறைக்கு அவன் வந்தான். ஆனால் அவள் அவனை கண்டு கொள்ளவே இல்லை. தனியாக அமர்ந்து உணவை முடித்து எழுந்தாள். அவனும் உணவை முடித்துக் கொண்டு எழுந்து சென்று விட்டான். தன் இருக்கையின் முன்னால் வந்து அமர்ந்த தூரிகை தனக்கு ஏதோ மெயில் வந்திருப்பதை கண்டு அது என்ன என்று பார்த்தாள்.
பொதுவாக அனைத்து மேலாளர்களுக்கும் அனுப்பப்பட்ட மெயில் அது. பெங்களூருவில் மேலாளர்களுக்கான ஒரு மீட்டிங் வெள்ளி சனி 2 நாட்கள் நடக்கவிருக்கிறது. அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பு தான் அது. நாளை வியாழன், நாளை புறப்பட்டால் தான் வெள்ளி அன்று மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியும். அவள் யோசனையோடு அமர்ந்திருக்க அவளது எண்ணிற்கு நந்தகுமார் சாரிடமிருந்து அழைப்பு வந்தது. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் தூரிகை. மேல பாத்தீங்களா? ஆமா சார் பார்த்தேன். நீங்க தனியா போகணுன்ற அவசியம் இல்ல, மிஸ்டர் யோகியையும் கூட கூட்டிட்டு போங்க. நோ சார், மேனேஜர்களுடைய மீட்டிங் தானே, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஓகே, யுவர் சாய்ஸ். அழைப்பை துண்டித்து விட்டு யோகியை அழைத்தார். செல்லை எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு இடத்திற்கு வந்தவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லுங்கப்பா, என்ன ஆச்சு நந்தா? உனக்கும் தூரிகைக்கும் இடையில திரும்பவும் பிரச்சனையா? அவன் பதில் கூறவில்லை. என்ன நந்தா இது, 2 பேரும் ஏன் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அப்பா, நான் சண்டை போடல, அவதான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. காரணம் தெரியலப்பா, அவ சொல்லல. என்னன்னு கேட்க வேண்டியது தானே? கேட்டேன்பா, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில எதையோ பேசுறா. ஆமா, எங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? மீட்டிங் பற்றி அப்பா கூற, ஆமா நீங்க நேத்துக்கே போன் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்களேப்பா. தோரிகை தனியா புறப்பட தயங்குவாளேன்னு தான் அவளுக்கு போன் பண்ணி உன்னையும் கூட கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா தனியா வரேன்னு சொல்லிட்டா. அப்ப அவ தனியா போக ஆசைப்பட்டா, போயிட்டு வரட்டும். ஆனா நந்தா, நீயும் பெங்களூரு வரணும். சனிக்கிழமை முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. சில பர்பஸ்ல நீ சைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேப்பா, நான் சனிக்கிழமை வந்துடுறேன். அப்புறம் உன்னை நான் இப்பவே எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதில்ல. ஒரு 6 மாசம் போட்டும். அது வரைக்கும் நீ அந்த ஆபீஸ்லயே வேலை பாரு. மும்பைல இருந்து வர்ற மேனேஜர் கரனுக்கு மட்டும்தான் உன்னை தெரியும். நீ இங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அந்த ஆபீஸ தானே பாத்துக்கிட்ட. அதனால நீ பெங்களூரு வந்தாலும் அவர் கண்ணுல பட வேண்டாம். நீ வந்து உன்னை அறிமுகப்படுத்தலன்னா அவர் எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு, மத்தவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரிப்பா, நான் அவர் கண்ணுல படல. ஓகே நந்தா, நாளைக்கு தூரிகை பெங்களூரு கிளம்பிடுவா. முடிஞ்சா அதுக்கு முன்னாடி சண்டைய முடிக்க பாரு. வேண்டாப்பா, அவ பெங்களூரு போயிட்டு வரட்டும். நான் இப்ப அவகிட்ட பேசினாலும் அவ பேச போறதில்ல. அப்புறம் கடைசியில எனக்கு கோபம் வந்து நான் ஏதாவது திட்டிட போறேன். பெங்களூரு போயிட்டு வரட்டும், நான் பொறுமையா அவகிட்ட பேசுறேன். சரிப்பா, எதுவா இருந்தாலும் நீயா இந்த பிரச்சனையும் பண்ணாத. இல்லப்பா, நான் இந்த பிரச்சனையும் பண்ணல. ஓகே, உங்க பிரச்சனைய நீங்க 2 பேரும் தீர்த்துக்கங்க, அதுதான் நல்லது. அப்பா அழைப்பை துண்டித்தார். மறுநாள் காலை தான் மாலை பெங்களூரு செல்வதை பற்றி யோகியிடம் கூறினாள் தூரிகை. இப்ப கூட இத சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஆபீஸ் வரலையான்னு சொல்லி கேட்கும் போது சாயந்தரம் பெங்களூரு போற, அதனால ஆபீஸ் வரலன்னு சொல்ற. இப்பவாவது சொன்னேனே, அதுக்காக சந்தோஷப்படுங்க. அவள் முணுமுணுக்க, என்ன சொன்ன? எதுவும் சொல்லல, நீங்க ஆபீஸ் போறதா இருந்தா போங்க, நான் லீவு என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். பெங்களூருவில் ஹோட்டல் ஐஸ்வர்யாவில் தான் மேலாளர்களுக்கான மீட்டிங் நடைபெறுகிறது. அந்த ஹோட்டலிலேயே அனைவருக்கும் தங்க அறையும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தூரிகை அந்த ஹோட்டலை அடையும் போது ரிசப்ஷனில் கிருஷ்ணா நின்று கொண்டிருந்தான். தூரிகையை கண்டதும், அதுவும் அவள் தனியாக வந்திருப்பதை கண்டதும் கிருஷ்ணாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவள் முகத்தில் நிழலாடும் சோகத்தையும் வேதனையையும் கண்டபோது அவன் மனம் குளிர்ந்தே விட்டது. தூரிகை மீது இருக்கும் பகையை தீர்த்து கொள்ள கடவுள் தனக்கு ஒரு அழகான வாய்ப்பை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றுதான் அவன் நினைத்தான். வேக வேகமாக தன் திட்டத்தை செயல்படுத்த செயலில் இறங்கியும் விட்டான். தூரிகைக்கு எதிரான திட்டத்தை செவ்வெண்ணை தீட்டி முடித்த பிறகு நிம்மதியோடு காலை 10 மணிக்கு மீட்டிங் ஹாலுக்கு வந்து சேர்ந்தான். நந்தகுமார் சார் தான் மீட்டிங்கை ஆரம்பித்து வைத்தார். ஒரு 10 நிமிடம் அவர்களோடு பேசியவர், இனி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம், நீங்க உங்களுக்குள்ள அறிமுகம் ஆயிடுங்க, உங்க புது புது திட்டங்களை பத்தி உங்களுக்குள்ள கலந்து பேசி உங்களுடைய முடிவுகளை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சென்றார். யோகி சனிக்கிழமை விமானத்தில் பெங்களூரு வரலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவன் மனதில் ஏதோ ஒரு நெருடல். கிருஷ்ணாவால் தூரிகைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும் என்று பயந்தான். அதனாலேயே இன்றைய அவன் விமானத்தில் பெங்களூரு வந்து சேர்ந்து விட்டான். இன்றைய மீட்டிங் மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. மீட்டிங் முடிந்ததும் அனைவரும் அவரவர் அறைக்கு வந்து ஓய்வெடுத்துக் கொண்டனர். மீண்டும் இரவு 8 மணிக்கு அனைவரும் அந்த டைனிங் ஹாலில் இரவு உணவுக்காக ஒன்றாக கூடினர். வகை வகையான உணவுகள் பெரிய உணவு மேஜையின் முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்கேற்ப அவரவர் விரும்பிய உணவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இருக்கைகளில் வந்து அமர்ந்து உண்ண ஆரம்பிக்க தூரிகையே பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா தன் உணவு தட்டோடு எழுந்து வந்து அவள் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். இதை எதையும் தூரிகை கவனிக்கவில்லை. அனைத்தையும் ஹோட்டல் ஊழியரை போன்று யூனிஃபார்ம் அணிந்து முகக்கவசமும் அணிந்து நிற்கும் யோகி கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். எப்படி இருக்கு தூரிகை?
அவன் அப்படி கேட்ட போதுதான் அவன் தன் அருகில் வந்து அமர்ந்திருப்பதை அவள் கண்டாள். ரொம்ப நல்லா இருக்க, அலட்சியமாக அவள் பதில் அளிக்க, பார்த்தாலே தெரியுதே சூப்பரா தான் இருக்க. என்கிட்ட இருந்து தப்பிக்க நீயே நம்ம கல்யாணத்தை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட நிப்பாட்டிட்டல்ல. அதை கேட்டு அதிர்ந்த தூரிகை சட்டென்று அதை மறைத்து விட்டு அவனை ஏறிட்டு பார்த்தாள். எந்த பொண்ணுதான் விபச்சாரிகளோடு கூத்தடிக்கிற ஒருத்தனுக்கு மனைவியாக ஆசைப்படுவா? அப்போ சாமர்த்தியமா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, அப்படிதானே? அப்படியேதான். இல்ல தூரிகை, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கல, தப்பிக்கவும் முடியாது. அவன் முணுமுணுக்க உணவு தட்டோடு அங்கு வந்த அந்த இளைஞன், தூரிகை உங்களுக்கு என்ன நினைவிருக்கா என்று கேட்டான். எங்கோ பார்த்து மறந்த முகம், ஆனால் எங்கு என்று அவளுக்கு நினைவில்லை. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கன்னு நினைவில்லை. அவள் யோசிக்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். மும்பை டு சென்னை நாம ஒன்னாதான் டிராவல் பண்ணோம். மிஸ்டர் யோகி நந்தனும் நம்ம கூட இருந்தாரு. ஓ எஸ், மிஸ்டர் ஆனந்த், மீனாவோட கணவர். எஸ், நானே தான். ஆமா, நீங்க என்ன இங்க? நான் டெல்லி ஆபீஸ் மேனேஜர். அப்படியா? ஆமா, எனக்கு இந்த வேலைய யோகி நந்தன் தான் வாங்கி கொடுத்தாரு. ஓ அப்படியா? எஸ். ரயில் பயணத்துல அவரை சந்திச்சு பிரியும் போது அவர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கின அந்த நேரம் எனக்கு தெரியல என் வாழ்க்கைய மாத்த போறது அந்த நம்பர் தான். என்ன காரணம்னு தெரியல, லீவு முடிஞ்சு நான் ஆபீஸ் போகும்போது எங்க ஆபீஸை இழுத்து மூடி இருந்தாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல. சும்மா ஹெல்ப் கேட்டு பாக்கலாமேன்னு யோகி நந்தனை கூப்பிட்டேன். நிலைமைய சொல்லி தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னவரு ஒரு மணி நேரத்துல திருப்பி எனக்கு கால் பண்ணாரு. டெல்லியில ஒரு மேனேஜர் வேலை இருக்கு, போறீங்களான்னு சொல்லி கேட்டாரு. கசகவசையும் ஓகேன்னு சொன்னேன். நந்தகுமார் சார் பொண்ணு நந்தினியோடைய ரெக்கமெண்ட்ல தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்குது, யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் என்ன டெல்லி அனுப்பி வச்சாரு. அதை கேட்டதும் தூரிகையின் முகம் வாடி போனது. ஓகே, நீங்க சாப்பிடுங்க. ஓகே, வீணாவை நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆனந்த் அங்கிருந்து நகர்ந்தான். உணவை முடித்து கொண்ட தூரிகை தன் அறைக்கு வரும்போது யாரோ பின்தொடர்வது போல் அவளுக்கு தோன்றியது. திரும்பி பார்த்தாள். வாட்ட சாட்டமான 4 இளைஞர்கள், பார்ப்பதற்கு ரவுடிகள் போல் காட்சியளிக்கிறார்கள். அவள் திரும்பி பார்த்ததும் ஈ என்று இழுத்தனர். அவர்கள் பார்வையே சரியில்லை. அவள் மனதில் எச்சரிக்கை மணி முழங்க அவள் சட்டென்று ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரே எட்டில் அவளை எட்டி பிடித்த நால்வரும் அவள் வாயில் துணியை திருகி அருகில் இருந்த ஒரு அறைக்கு அவளை இழுத்து செல்ல, திடீரென்று அங்கு வந்த முகக்கவசம் அணிந்திருந்த அந்த இளைஞன் 4வரையும் தூக்கி போட்டு பந்தாடினான். நீங்க உங்க ரூமுக்கு போங்க, அந்த இளைஞன் ஆங்கிலத்தில் கூற, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தன் அறைக்கு ஓடியே வந்து விட்டாள் தூரிகை. ரவுடிகளிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று பதற்றத்தோடு அந்த இடத்தை விட்டு ஓடி வந்த தூரிகைக்கு தன்னை காப்பாற்றியது யார் என்று தெரியவில்லை. உடனே ரிசப்ஷனுக்கு அழைத்து நடந்ததை அவள் கூற, அவர்களும் காவலர்களுக்கு தகவல் கொடுக்க, விரைந்து வந்த காவலர்கள் கட்டி போடப்பட்டிருந்த அந்த 4 ரவுடிகளையும் கைது செய்து இழுத்து சென்றனர். ரவுடிகள் கைதானதும் கிருஷ்ணா விடவிடத்து போனான். காசுக்காக எதையும் செய்யும் அந்த ரவுடிகள் மாட்டிக்கொண்டாலும் யாரையும் காட்டி கொடுப்பதில்லை என்று கூறியது போலவே கிருஷ்ணாவை அவர்கள் காட்டி கொடுக்கவில்லை. மறுநாள் காலையே நந்தகுமார் சார் மீட்டிங் ஹாலுக்கு வந்து விட்டார். மதியம் 2 மணி ஆன போதே மீட்டிங் முடிவுக்கு வந்து விட்டது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா இப்ப என்கிட்ட கேட்கலாம், நந்தகுமார் சார் கூற, மும்பையில் இருந்து வந்த மேனேஜர் கரண் எழுந்து நின்றார். சார், உங்க பையன் வந்திருக்காரே, எனக்கு மட்டும்தான் உங்க பையனை தெரியும், எங்க எல்லாருக்கும் அவரை அறிமுகப்படுத்தி வச்சா நல்லா இருக்கும். ஓ, நீங்க அவரை பாத்தீங்களா? ஆமா சார், காலையில மீட்டிங் ஹாலுக்கு வரும்போது ரொம்ப தற்செயலா நான் அவரை பார்த்தேன். ஆனா அவர் என்ன கவனிக்கல. ஓகே, ஆனா சாரி மிஸ்டர் கரண், நான் என் பையனை இப்ப யாருக்கும் அறிமுகப்படுத்த விரும்பல. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு முக்கியமான விஐபியோட எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்காக தான் என் பையன் வந்திருக்கான். ஒரு 6 மாசம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மீட்டிங் மும்பைல நடத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த மீட்டிங்ல கண்டிப்பா நான் என் பையனை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறமா பிசினஸ என் கூட சேர்ந்து அவரும் பார்த்துப்பாரு. இப்போதைக்கு அவரை சும்மா விட்டுடுங்க பிளீஸ். ஓகே சார் என்று புன்னகையோடு கூறிய கரண் தன் இருக்கையில் அமர்ந்தார். இன்னைக்கே ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பலாம். நாளைக்கு புக் பண்ணி இருக்கிறவங்க நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே தங்கலாம். ஓகே, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுது. நந்தகுமார் சார் அந்த ஹாலில் இருந்து வெளியே சென்றார். தூரிகை இன்றே சென்னை திரும்புகிறாள். உணவை முடித்துக் கொண்டு அறைக்கு வந்தவள் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பிறகுதான் புறப்பட்டாள். பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு ரிசப்ஷனுக்கு வந்தவள் லிப்டில்
லிப்டில் ஏறி செல்லும் யோகியை மிகவும் தற்செயலாக கண்டாள். இவர் என்ன இங்க? அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ரிசப்ஷனிஸ்டை பார்த்தவள், மிஸ்டர் யோகிநந்தன் எந்த ரூம்ல தங்கி இருக்காரு என்று கேட்டாள். ரூம் நம்பர் 302. ஓகே தேங்க்யூ என்றவள் அப்படியே திரும்பி யோகியின் அறைக்கு வந்து விட்டாள். கதவை அவள் தட்ட யோகிதான் கதவை திறந்தான். சட்டென்று அவள் அறைக்குள் நுழைந்தாள். அதை பார்த்தபடியே அந்த அறையை தாண்டி சென்ற மேனேஜர் கரனுக்கு வியப்பு. இது சென்னை மேனேஜர் தூரிகையாச்சே, இவங்களுக்கும் யோகிநந்தனுக்கும் என்ன தொடர்பு? பெரிய எடுத்து சமாச்சாரம், நமக்கு இதுக்கு வம்பு. தனக்கு தானே கூறிக்கொண்டவர் அமைதியாக சென்று விட்டார். அறைக்குள் வந்த தூரிகையின் விழிகள் அறை முழுவதும் ஓடி யாரையோ தேடியது. நீங்க என்ன இங்க? சந்தேக பார்வையை அவன் மீது வீசியபடியே கேட்டாள். நீ யார தேடுற? மார்புக்கு குறுகே கைகளை கட்டி சந்தேக பார்வையோடு தன்னை பார்க்கும் தூரிகையை பார்த்து கேட்டான் யோகி. இல்ல, தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, நந்தகுமார் சாரோட மகன் கூட வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்பாடா, ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேன். முணுமுணுத்தவள் நிம்மதி பெருமூச்சு விட, என்ன சந்தேகப்படுறியா நீ? இருடி உனக்கு இருக்கு. இன்னைக்கு கிளம்பிடுவீங்க தானே? பேச்சை திசை திருப்பினாள் தூரிகை. இல்ல, நாளைக்குதான் கிளம்புறேன். ஓகே, எனக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். அவள் நகர முயல அவள் கருத்தை பிடித்தவன், ட்ரெயினுக்கு இன்னும் நேரம் இருக்கு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை இழுத்து தன் மார்போடு சேர்த்தான். என்னடி, என்ன சந்தேகப்படுறியா? அவள் விழிகள் படபடத்தது. கண்டுபிடித்து விட்டானே, என்ன சொல்வாள்? சந்தேகமா? இல்லையே, பொய். உன்னுடைய கண்ணுல சந்தேகத்தை அப்படியே கொழுந்து விட்டுல எரியுது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏண்டி என்னை விட்டு விலகி போற? கேட்டு முடிப்பதற்குள் அவள் உதட்டை கவ்வியவன் அவள் விழிகள் நிறையும் வரை அதை புசித்தான். சிக்கிக் கொண்டவள் அவனது இரும்பு கரத்தில் இருந்து மீளவில்லை. பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.